Hi friends, welcome to Aroma Home Cooking Channel. இன்னைக்கு மார்னிங் நான் என்னெல்லாம் வேலை பண்ண போறேன் அப்படின்னு உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் வெளியே போற வேலை வேற இருக்கு. ஸோ நான் இப்போதைக்கு டிஃபன் மட்டும் பண்ணிட்டு கிளம்ப போறேன். வீடியோவை புதுசா பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நியூ வீடியோலாம் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு மார்னிங் பார்த்தீங்கன்னா நான் ஆப்பம் செய்யலாம் அப்படின்னு இருக்கேன். ஆப்பமும் இட்லி மாவும் நான் எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சம் குருமாவும் இருக்கு, அதனால இந்த மாதிரி நான் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். காலையில் நான் குருமா சூடு பண்ண பாத்திரம், டீ சாப்பிட்ட பாத்திரம் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ அதெல்லாம் வாஷ் பண்ணி வைக்கணும். வீடெல்லாம் சுத்தமாக பெருக்கணும். இந்த வேலை இருக்குது. நான் வெளியில் கொஞ்சம் கோலம் போட்டுட்டு வந்தேன். இப்போ நான் இந்த வேலையை முடிக்க போகிறேன். இப்போ நான் பாத்திரம்லாம் வாஷ் பண்ணிட்டேன். இப்போ நான் ஆப்பம் ஊற்ற போகிறேன். நான் ஆப்பம் எப்படி ஊற்றுறதுன்னு ஏற்கனவே போட்டிருக்கேன். இப்போ நம்ம அடுப்பில் தவா வச்சுட்டோம். ஆப்பம் நான் ஊற்ற போகிறேன். இதை லைட்டாக ரொம்ப தேய்க்கக்கூடாது, சும்மா லேசாக தேய்ச்சிட்டு, என்கிட்ட ஆப்பச்சட்டி இல்லை அப்படின்றதுனால அப்படி பண்ணிக்கிறேன். வேகணும். ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். பாருங்க, ஆப்பம் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிருக்கு. நான் இன்னொரு ஆப்பமும் விட்டுட்டேன். இப்போ இது என்னோட குட்டீஸ்க்கு நான் கொடுக்க போகிறேன். குருமா விட்டு ஸோ டிஃபன் சாப்பிட்டுட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு உங்களோட ஷேர் பண்ணுறேன். யாரும் சாப்பிட்டாச்சு. நான் இப்போதைக்கு கவுண்டர் டாப் மட்டும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். பாத்திரம் தான் நான் வாஷ் பண்ண போகிறேன். ஏன்னா டைம் ஆயிடுச்சு அப்படின்றதுனால நான் கிளம்பி போக போகிறேன். நம்ம போயிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நான் கண்டிப்பாக போகிற இடத்துல என்னால் ஷூட் பண்ண முடியாது, கொஞ்சம் பர்சனல் ஒர்க்கு அப்படின்றதுனால நம்ம போயிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12:30 ஆக போகுது. இன்றைக்கி நாங்கள் கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருந்ததுனால காலையில் டிஃபன் மட்டும் சாப்பிட்டு கிளம்பிட்டோம். இனிமே தான் நான் சமைக்கணும். என்ன சமைக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன்னா, ரைஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் சாம்பார் வைக்கலான் இருக்கேன். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கும் மீல் மேக்கரும் போட்டு ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். இப்போ எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது. இதெல்லாம் இப்போ தான் நான் ஊற வச்சுருக்கேன். கொஞ்சம் பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி வச்சேன். வெளியே போயிட்டு வந்தனால டைம் ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. சரி, நம்ம ஒரு 20 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் செய்யலாம். அதுக்கு முன்னாடி நம்ம உருளைக்கிழங்கு மட்டும் பாயில் பண்ணி வச்சுட்டு போயிடலாம். ஏன்னா ஒரு 10 நிமிஷம் கழித்து உரிக்கிறதுக்கும் நமக்கு செய்யறதுக்கும் கரெக்டாக இருக்கும். அதனால் நம்ம உருளைக்கிழங்கு பாயில் பண்ணிடலாம். நான் நைட்டுக்கும் சேர்த்து தான் குக் பண்ண போகிறோம். சும்மா என்னால் சமைச்சிட்டு இருக்க முடியல, ரொம்ப டயர்டாக இருக்குது. அதனால் நைட்டுக்கும் சேர்த்தே நான் மொத்தமாக குக் பண்ணிட போகிறேன். இப்போ இதை மூடி விசில் போடலாம். நான் ஏன் இந்த மெனு செலக்ட் பண்ணேன்னா, இது சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். லேட்டாக இருந்தாலும் சாம்பார், உருளைக்கிழங்கு ஃப்ரை அப்படின்னும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இதை குக் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் இந்த மெனுவை நான் செலக்ட் பண்ணேன். இப்போ இது குக் ஆனதுக்கப்புறமா நம்ம மற்ற வேலையெல்லாம் பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் இது எல்லாமே ஊறணும். அதனால் நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரப்போகிறேன். இப்போ நான் உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டேன். மீல் மேக்கர் நம்ம ரெடி பண்ணிடலாம். நான் வெஜிடபிள்ஸ்லாம் இன்னும் கட் பண்ணல. இதை நம்ம போட்டோன்னா அது பாட்டுக்கு வதங்கிட்டு இருக்கோம் அப்படின்றதுனால மஞ்சள் பொடி போடுறேன். பக்கமாக உலையும் நான் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனி மிளகாத்தூள் நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு போடலாம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா காரம் நல்லா உள்ளே சார்ந்திருக்கும். சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறேன். இப்போ இதை வதங்கிட்டு இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணிட்டு வந்துடலாம். மேக்கர் எல்லாமே நான் ஃப்ரை பண்ணிட்டேன்.
வெஜிடபிள்ஸ் தான் கட் பண்ணியிருக்கேன். ரைஸ் வந்து ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கு. இந்த பக்கம் சாம்பார் தாளிக்கிறேன். நார்மலான சாம்பார் அப்படின்றதுனால இதை நான் ஷூட் பண்ண போகிறதில்ல. நான் உருளைக்கிழங்கு ஃப்ரை மட்டும் உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன். இப்போ ரைஸ் வந்து நான் வடிச்சிட்டேன், சாம்பார் தாளிச்சிட்டேன். இப்போ வந்து உருளைக்கிழங்கு வறுக்க போகிறேன். எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன், எண்ணெய் காயட்டும். நான் இதில் என்ன ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா கடுகு, சீரகம், கொஞ்சமாக சோம்பு, இது 3 தான் ஆட் பண்ண போகிறேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணி தான் அரைச்சிருக்கேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய், சோம்பு, ஒரு சின்ன பீஸ் வெங்காயம் இதெல்லாம் போட்டிருக்கேன். இப்போ இதில் நான் வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெங்காயம்லாம் நல்லா வதங்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் எல்லாத்தையும் போட்டுக்கிறேன். மஞ்சள் பொடியும் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 3 தக்காளியை ஆட் பண்ண போகிறேன். உப்பு போட்டாச்சு. தக்காளி வந்து நல்லா வதங்கணும். தக்காளி வந்து ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. நான் இதில் மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதையும் வதக்கிடலாம். இப்போ சோயா சங்க்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் நான் தண்ணி ஆட் பண்ண போகிறேன். இப்போ இது மூடி ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம்னா அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வேகணும். கொஞ்சம் வெந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் மூடிடலாம். இப்போ இதில் நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் நம்ம நல்லா வதக்கிட்டு மூடிடலாம். சிம்மில் வச்சோன்னா ரெடி ஆகிடும். இது இன்னும் கொஞ்சம் ரெடி ஆகணும். நான் அதுக்குள்ளே பாத்திரம்லாம் கூட வாஷ் பண்ணிட்டேன். இது கொஞ்சம் ரெடி ஆகட்டும். உருளைக்கிழங்கும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ தான் நான் இறக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டேன். இப்போ நான் சாப்பிட போகிறேன். எனக்கு ரொம்ப பசிக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா டைம் இப்போ 2:30 ஆயிடுச்சு. வெளியே வேற ரோட் போட்டுட்ருக்காங்க லாரியில். அதனால் உங்களுக்கு சவுண்டு அதிகமாக இருக்கும். அதனால் ரைஸு, உருளைக்கிழங்கு ஃப்ரை, சூப்பரான ஒரு சாம்பார். எங்கள் வீட்டுக்காரரும் நல்லா பசியில் தான் இருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோ பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.